ஹாய் ஹலோ காய்ஸ் இப்போ என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி டூர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து கேரளாவுக்கு போகிற வீடியோ தான் இது. இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகும்பொழுது டைம் ஆனதுனால எடுக்க முடியாத பிளேஸ்லாம் வந்து எடுத்து இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா காலையிலேயே பூரி அதுக்கு குருமா டீ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மாவுக்கு அக்காவுக்கு பாப்பாவுக்கு அண்ணனுக்கு எல்லாமே பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கூடலூர்லேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். கூடலூர்லேருந்து கேரளாவுக்கு வரைக்கும் எங்களுடைய ட்ராவல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போகும்பொழுது எந்த வீடியோ எந்த பிளேஸ்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோமோ அந்த பிளேஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னாக்க, அவகோடோ மரத்த தான் நீங்க பார்க்க போறீங்க. அவகோடோ மரம் மட்டும் இல்ல, அவகோடோவ நான் பறிக்கிறதையும் நீங்க பார்க்க போறீங்க. அவகோடோவ நம்ம கடையில வாங்கி சாப்பிடும்பொழுது வந்து அதில நமக்கு காசு போகும் இல்லையா? சரி இது வந்து நம்ம மரத்துலேருந்து பறிச்சு சாப்பிட போறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் ஆனந்தமாவே இருந்துச்சு. ஒரு காயும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெருசு பெருசா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பறிச்சுக்கிட்டோம். தெரியாமலாம் நாங்க பறிக்கல. வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நாங்க பறிச்சோம். பார்த்தீங்கன்னா, ஒரு 7 காய் கிட்டத்தட்ட நாங்க பறிச்சுக்கிட்டோம். கேரளாவுல பார்த்தீங்கன்னா, நாங்க 1 கிலோ ரூ. 450 வாங்குனோம். ஊட்டி டூர் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, நாங்க 1 கிலோ ரூ. 100 வாங்குனோம். சரி இங்க 1 1/2 கிலோ கிட்டத்தட்ட பறிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நீங்க ரூ. 80 குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ரூ. 80 குடுத்துட்டு, அவகோடாவையும் பறிச்ச சந்தோஷத்தோட நாங்க அங்கிருந்தும் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம போற வழியில ட்ராவல் தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நம்ம எந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா டூ தமிழ்நாடு பார்டர் தான் போறோம். ஏன்னா, அங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க, அ யானைகள் வந்து கிராசிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய போர்டு இருக்கும். இது வந்து என்னால நைட்ல இந்த இடத்துக்கு போனதுனால உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியலன்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுத்து போட்டுருக்கேன். எங்க பார்த்தாலும் யானைகள் கிராசிங் ஏரியா, கோ ஸ்லோ, கோ ஸ்லோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த மாரி போர்டு பார்த்துக்கிட்டு நைட் நேரத்தில போகும்பொழுது எவ்வளோ பயமா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. இந்த போர்டு பார்த்துட்டு போகும்பொழுது. அந்த பிளேஸையும் தாண்டி உள்ள வரும்பொழுது தான் முழுங்கில் அரிசின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. நல்லா தான் இருக்கும். நம்ம ஊர்ல ஆனா இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, சரி அது எங்க இருக்குன்னு காமி நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். போற வழியில நெறைய இடத்துல இருந்தது. இதுதான் அந்த முழுங்கில் அரிசி. ஆனா அரிசி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது உண்மையிலேயே முழுங்கில் அரிசி உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முழுங்கில் அரிசிய பார்க்குறதுக்காக நாங்க அங்கேயும் இங்கேயும் ஸ்கூட்டிய நிறுத்துனதுனால, எங்கள பார்த்துட்டு வர மங்கி வேற எங்க கிட்ட வர ஆரம்பிச்சுச்சு. சரி நிக்க வேணாம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வியூலாம் நைட்ல வந்ததுனால எங்களால இந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியல. சரி இப்ப பகல்ல இருக்கிறதுனால இந்த பிளேஸ்லாம் நிறுத்தி நாங்க பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இப்ப நம்ம எங்க இறங்க போறோம்னாக்க, இந்த மலைக்கு கீழ தான் நம்ம இறங்க போறோம். அதையும் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இயற்கையான பிளேஸ். நல்ல மன நிம்மதியான பிளேஸா இருந்துச்சு. சரி நாங்க ஐஸ்கிரீம் வித்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் நிறுத்தி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மலை விட்டு கீழ இறங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வர வழியில பார்த்தீங்க அப்படின்னாக்க, ரப்பர் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அந்த பிளேஸுக்கு தான் இப்போ நாங்க போறோம். ஆனா வந்து நாங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆக்கி விட்டுருச்சு. ஒரு வழியா நாங்க அங்க வந்துட்டோம். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, ரப்பர் எடுக்கிற சீசன் இல்ல, பால் வராது மரத்துலருந்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எல்லாத்தையும் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. சரி நாங்க வெளியில நின்னுட்டு போயிரலாமா அப்படின்னு யோசிச்சோம். இல்ல ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள வந்துட்டோம். வந்து பார்த்தாக்க வெறும் கொட்டாஞ்சி மட்டும் தான் இருந்துச்சு. அதுல பால் எதுவுமே வர மாரி தெரியல. உள்ள ஒருத்தர் பார்த்தாங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு உள்ள போலான்னு பார்த்தா வெறும் பள்ளமா இருந்துச்சு. சரி அதையும் தாண்டி போய் கிட்ட வந்து நின்னுட்டோம். நின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நாங்க அதையும் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். ஆனா ஒரே ஒரு மரத்துல மட்டும் பால் வந்திருக்கும். மரத்த சுத்தி பார்த்தீங்கன்னா, ஏதோ பிளாக் கலர்ல ஒரு மாதிரி மாவு மாதிரி சுத்தி வச்சிருந்தாங்க. அது வந்து எதுக்குன்னாக்கா, அந்த பால் வடியறதுக்காக அது சொரண்டுற மாரி சொரண்டுவாங்க இல்லையா? அது சொரண்டி அது மேல கவர் வச்சு, கவர் மேல அந்த பச தடவி அதில ஏதோ டேப் மாதிரி ஒட்டுறாங்க. அது எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் அவர் ஏதோ இன்ட்ரெஸ்ட்டா வேலை செய்றாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மரத்தில தான் பால் வடிஞ்சிட்டு இருந்தது. இப்போ அந்த பிளாக் கலர் பசைய நான் காமிச்சிருப்பேன் பாருங்க. அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த டப்பாவா வச்சு அந்த ரப்பர் வந்து பிளாக் கலர்ல காசுறாங்க. அது ரப்பரா? இல்ல வேற ஏதாவது காசுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
சரின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வெறும் பாட்டிலாக இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஃபுல்லாகவே ஊறுகாய் தான். வெரைட்டி காய்கறியில் தான் அந்த ஊறுகாய் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெல்லிக்காயில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் அதுன்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாமே வந்து காய்கறி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு அந்த ஊறுகாய் எல்லாமே. சரின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்மளுடைய ஊட்டி டு கேரளா பயணம் முடியுதுங்க. இந்த வீடியோவோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய். உங்களுக்காகவே நான் அந்த வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பாய் பாய். வீட்டுக்கும் வந்தாச்சு.